வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உளம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன, அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயம் குறித்து கலந்துரையாட போகின்றோம். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 10 உலக மனநல தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வருட தொனிப்பொருளாக காணப்படுகின்றது. மனநலமும் ஒரு மனித உரிமை என்பது. பொதுவாக மனிதர்களுக்கான உரிமைகள் பல காணப்படுகின்றன. நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். கல்வி சார்ந்தாக இருக்கட்டும், எங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்தாக இருக்கட்டும், இப்படி பல வகையான உரிமைகள் இருக்கின்றன. இவ்வாறு மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளும் காணப்படுகின்றன. இந்த உரிமைகள் அவர்களுக்கு சரியாக கிடைக்கின்றனவா, அந்த உரிமைகளை நாங்கள் எவ்வாறு அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது போன்ற பல விடயங்கள் குறித்துதான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசப் போகின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட உளநல மருத்துவர் கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக மனநலம் குறித்து பேச போகின்றோம். அக்டோபர் 10 உலக மனநல தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வருட தொனிப்பொருளாக காணப்படுகின்றது. அதாவது மனநலமும் ஒரு மனித உரிமை என்பது தொடர்பாக மனநலத்திற்கும் உரிமை இருக்கின்றதா என்கின்ற கேள்வி பலருக்கு தற்போது எழுந்திருக்கும். இவை குறித்து நாங்கள் முழுமையாக ஆராயப் போகின்றோம். இந்த தொனிப்பொருளின் ஊடாக இந்த வருடம் நாங்கள் இதனை கடைபிடிப்பதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? ஆமாம், இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் கூறியது போல உடல் நலம் அல்லது நலம் என்பது, ஆரோக்கியம் என்பது மனித உரிமைகளில் ஒன்றாக இன்று உலகளாவிய ரீதியாக கருதப்படுகிற ஒரு விஷயம். ஆகவே அது மக்களுக்கு உரியது. இந்த உளநலம் தேவைப்படுகின்ற இடத்திலே, உளநல சேவைகள் தேவைப்படுகின்ற இடத்திலே அது சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா? ஏனென்றால் சென்று அடைய வேண்டும் என்பது அவர்களுடைய மனித உரிமை. ஆகவே சென்று அடையாவிட்டால் அங்கு அது மனித உரிமை மீறலாக கருதப்படும். துரதிர்ஷ்டவசமாக இன்று எமது நாட்டில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியாக உடல்நல பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அவர்களது மனித உரிமைகள் மீறப்படுவது துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் கண்கூடாக காண்கின்ற ஒரு விஷயம். ஆகவே இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாப்பதில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பங்குகள் என்ன, அதை நாங்கள் எப்படி செய்ய முடிக்கப் போகிறோம் போன்ற விஷயங்களை ஆராய்வதற்காகத்தான் இம்முறை மனநலமும் ஒரு மனித உரிமை என்கின்ற விஷயம் துணிப்பொருளாக கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக அற்புதமான ஒரு வார்த்தையாகவே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மனநலம் என்பது ஒரு மனித உரிமை. அதே போன்று பார்த்தால் உலகை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஸ்ட்ரெஸ், அதே போன்று டிப்ரெஷன். எல்லோருமே வார்த்தையாக சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றோம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் இது உலகத்தில் மிக பெரும் நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கின்றதா? ஆமாம், முக்கியமாக கோவிடுக்கு பின்பற்ற காலத்திலே நாங்கள் அதீத விளைவுகளை கண்கூடாக காண்கிறோம். நீங்கள் கூறியது போல மன அழுத்தம் சிறுவர்கள் முதல் முதியவர்களை வரை அதிகரித்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். சிறுவர்கள் துரதிர்ஷ்டவசமாக பாடசாலைக்கு போக முடியவில்லை, கற்கைகளை சரியாக மேற்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். ஆகவே பாடசாலை பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன, தற்கொலை முயற்சிகள் அதிகரிக்கின்றன. ஈவன் சிறுவர்களில் கூட இந்த தற்கொலை முயற்சிகளை நாங்கள் இப்பொழுது காண்கிறோம். அதே போல முதியவர்களுக்கும் வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் தனிமைப்படுத்தி விட்டார்கள். பிள்ளைகள் அவர்களை போய் பார்ப்பது கஷ்டமாக இருந்தது. கோவிட் காலத்திலே அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் தடைப்பட்டிருந்தன. அவர்களும் கஷ்டப்பட்டார்கள். அதற்கு பின்னராக இளவயதினர், நடுவயதினரை பார்த்தீர்களானால் அவர்களும் பொருளாதார ரீதியிலே மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆகவே உளநல பிரச்சனைகள் என்பது இன்று உலகளாவிய ரீதியிலே, இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே அதிகரித்திருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். நிச்சயமாக அந்த அளவில் பார்த்தால் உலகத்தில் இது ஒரு நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் சரிவர கையாள வேண்டியதும் மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் பார்த்தால் ஏனைய நோய்களை பொறுத்தமட்டில் பொதுவான அறிவு என்பது குடும்பத்தினருக்கு காணப்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த மனநலத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இது சார்ந்த அறிவு என்பது பெரும்பாலும் குறைவாகவே இருக்கின்றது. அவர்கள் சார்ந்த புரிதலும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஒரு குடும்பமாக அதை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து விளக்க முடியுமா? ஆமாம்,
துரதிர்ஷ்டவசமாக எமது பாடசாலைகளில் கூட சுகாதாரம் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது. அங்கு அநேகமாக உடல் சுகாதாரத்தை பற்றித்தான் அநேகமாக பேசப்படுகிறது. உள சுகாதாரத்தை பற்றி பேசப்படுவது இல்லை. அடுத்ததாக சமூகத்தில் நாங்கள் கதைக்கும் பொழுது கூட நாங்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இவர்களுக்கு இந்த வருத்தம் இருக்கிறது என்று அதை பற்றி கதைக்கிறோம். ஆனால் உளநல பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்கு எங்களுக்கு ஒரு வெக்கம், ஒரு தயக்கம் இருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். இவ்வாறான பல காரணங்களாலே உளநலம் பற்றிய ஒரு அறிவு துரதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், உளநல பிரச்சனை ஒருவருக்கு வந்துவிட்டால் கூட, உதாரணமாக எனக்கு ஒரு உளநல பிரச்சனை வந்தால், இது உளநல பிரச்சனை என்று அறியாமல் நான் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகிறேன். இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதற்கு சேவை வழங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அதற்கென்று ஒரு கட்டமைப்பு வைத்தியசாலைகளிலே இருக்கிறது, நான் அதை அணுகி அந்த உதவியை பெற வேண்டும் என்று எனக்கு இருக்கிற உரிமை எதற்காக இருக்கிறது, எனக்கு அந்த உரிமை கிடைக்கிறதா என்று அறிந்து கொள்ளாத இடத்திலே நான் அதை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆகவே முதலாவதாக அதை பாதிக்கப்பட்டவருக்கு இயலுமான வரைக்கும் அதை பற்றிய அறிவிருப்பது நிச்சயமாக ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதனால் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை, அதாவது கூச்சப்படாமல் வெளியில் சொல்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு விடயமாக ஏனைய நோய்களை பொறுத்த மட்டில் பல அறிகுறிகள் தென்படும். ஏதேனும் ஒரு காய்ச்சலோ அல்லது தலைவலி போன்ற விடயங்களை வைத்து நாங்கள் இந்த நோய் ஏற்பட்டிருக்கக்கூடும், அல்லது வைத்தியரை நாடி நாங்கள் ஏதேனும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் மனநலம் சார்ந்த ஒரு நோய் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் அதற்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் என்பதை மிக பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. இதை நாங்கள் எவ்வாறு இனம் கண்டு கொள்வது? ஆமாம், இப்போ உளநல பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நோய் அல்ல. அங்கு கிட்டத்தட்ட 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட அளவு நோய்கள் இருக்கின்றன. நாங்கள் உள நோய்கள் என்று சொல்கின்ற நோய்கள். ஆகவே அதில் பாரிய நோய்கள் இருக்கின்றன, பாரியம் அளவு வீரியம் குறைவான நோய்கள் என்று இருக்கின்றன. அதற்கேற்ற விதத்திலே அந்த நோயின் அறிகுறிகள் மாறும். ஆனால் நடத்தை மாற்றங்கள், ஒருவருக்கு முன்னை விட மிக அதிகமாக கோபம் வருகிறது, முன்னர் விட அதிகமாக வெளியால் போகாமல் வீட்டுக்குள்ளேயே ஒருவர் இருக்க பார்க்கிறார், அல்லது ஒருவருக்கு தூக்கத்திலே பெரிய பிரச்சனைகள், நித்திரையிலே அவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள், நித்திரை வருவது குறைவாக இருக்கிறது அல்லது அதிகமாக இருக்கிறது போன்ற விஷயங்கள். அதே போல் உணவிலே விருப்பமின்மை அல்லது அதிகமாக உணவை உண்ணுகிறார்கள். அவர்கள் முன்பு ஒரு அமைதியாக தங்களை வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அதிகமாக கதைக்கிறார்கள். அவர்களுடைய வளமைக்கு மாறான விதத்திலே சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் போன்ற பல விஷயங்கள். அதாவது முன்பு ஒருவர் இருந்த விதத்துக்கும் இப்பொழுது பெரிய ஒரு மாற்றம் தென்படுகிறது என்றால், அதற்கு உடல் ரீதியான நோய்கள் காரணமாக நாங்கள் காண முடியாமல் இருக்கின்ற இடத்திலே உடல் நோய்கள் காரணமாகவும் எங்களுக்கு நடத்தைகளிலே மாற்றம் ஏற்படும். ஆனால் அப்படி இல்லை என்று வருகின்ற பொழுது நாங்கள் உளநோய்களாக இருக்கலாமா என்ற கேள்வியை நிச்சயமாக எழுப்ப வேண்டும். உதாரணமாக பாடசாலையிலே நன்றாக கற்றுக்கொண்டிருந்த ஒரு பிள்ளை திடீரென்று அவருடைய கல்வி நிலையிலே பாரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அல்லது விரும்பி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த பிள்ளை நான் பாடசாலைக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறது. அதே நேரம் ஒருவர் திடீரென்று அதிகமான மதுப்பாவனையிலே ஈடுபடுகிறார். ஒருவருக்கு முன்பு அதிகமாக கோபம் வராது, இப்பொழுது அதிகமாக கோபம் வருகிறது. அது வீடாக இருக்கலாம், வேலைத்தளமாக இருக்கலாம். ஸோ இவ்வாறான மாற்றங்கள் வரும்போது இவை மனநோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். அதற்காக 100க்கு 100 மனநோய் தான் என்று இல்லை. பட் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் அதற்கான ஒரு உதவியை பெற்றுக்கொள்வது, ஒரு வைத்தியரிடமோ யாரிடமோ போய் இது ஒரு மனநோயா, இது எனக்கு ஏன் வந்திருக்கிறது, எனக்கு இப்பொழுது நான் முந்திய விட இப்பொழுது வித்தியாசமாக இருக்கிறேன் டாக்டர், முந்தி எனக்கு இவ்வளவு கோபம் வரவில்லை, இப்போ எனக்கு அதிகமாக கோபம் வருகிறது, நான் எனது மனைவியையோ அல்லது கணவனையோ அல்லது பிள்ளைகளையோ ஏசி விடுகிறேன் என்று போய் கேட்டால் அவர்கள் அதை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும்.
இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது, மனநலமும் ஒரு மனிதனின் உரிமையாக காணப்படுகின்றது. எப்படியான உரிமைகள் காணப்படுகின்றன, அவற்றை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, இந்த உரிமையை பெற வேண்டியதன் அவசியம் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட உளநல மருத்துவர் கணேசன் அவர்கள். பொதுவாக சொல்லியிருந்தீர்கள், இது பற்றி நாங்கள் எப்படி கூச்சப்படாமல் வெளியில் எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்பதாக இன்னொரு விடயமாக காணப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய பாரதூரம் என்பது பலருக்கும் புரியாமலே இருக்கின்றது. இலகுவாக நாங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் என்னவாக இருக்கின்றது, இதனுடைய பாரதூரம் எவ்வாறானதாக காணப்படுகின்றது? ஆமாம், உளநோய்கள் சரியான முறையிலே நாங்கள் அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக உயிராபத்து, தற்கொலை, அதீத கவனம் எடுக்காமல் நாங்கள் சொல்லுவோம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி வேகமாக வாகனம் ஓட்டுதல் அல்லது ஆபத்தான செயற்பாடுகளில் ஈடுபடுதல் போன்றவை. அடுத்ததாக மது, போதைப்பொருள் பாவனைக்கு இட்டு செல்வது. உங்களுக்கு தெரியும், இன்று சமூகத்திலே அது எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பது. அடுத்ததாக வன்முறைக்கு இட்டு செல்லுதல், முக்கியமாக வீட்டு வன்முறை, சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை போன்றவற்றிலே இந்த உளநல பிரச்சனைகள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆகவே நிச்சயமாக நாங்கள் உளநல பிரச்சனைகளை சரியான நேரத்திலே சரியான முறையிலே இனங்கண்டு அதற்குரிய உதவிகளை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது அந்த தனிநபரை மட்டுமல்ல, அந்த குடும்பம், அந்த சமூகத்தையே பாதிப்புக்கு உள்ளாக்கப் போகிறது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் அதை பற்றி அறிந்து வைத்திருப்பது மிக அவசியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக, அதாவது அது சார்ந்த புரிதல் என்பது எல்லோருக்குமே மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் அதிக தற்கொலைகள் இடம்பெறுகின்றன. அதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த மனநல பிரச்சனை என்பது கூறப்படுகின்றது. 40% காரணமாக அவை காணப்படுகின்றன. இந்த தற்கொலைகளை நாங்கள் எவ்வாறு தடுப்பது, அப்படி தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? ஆமாம், தற்கொலைகள் இன்று இந்த கோவிடுக்கு பின்னால காலப்பகுதியிலே உலகம் முழுவதுமாக அதிகரித்த தன்மை ஒன்று காணப்படுகிறது. இலங்கையிலும் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே நிச்சயமாக நீங்கள் கூறியது போல 140% தற்கொலைகளுக்கு காரணம் உளநோய்கள் என்று காணப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த உளநோய்களை நாங்கள் இனங்கண்டு சரியான அந்த நேரத்திலே அதற்குரிய வைத்தியத்தை நாங்கள் வழங்க முடியுமாக இருந்தால் அவர்கள் அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியாலே வந்து விடுவார்கள். ஆகவே தற்கொலை எண்ணங்கள் வரும் பொழுது, ஓஹோ, நான் இதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறேன், தற்கொலை என்ற எண்ணம் எனக்கு அடிக்கடி வருகிறது, நான் இருப்பதை விட இறந்து விட்டால் நல்லது என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது, இது மனநோயாக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அடுத்ததாக, அதைவிட முக்கியமாக, யாராவது ஒருவர் எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் வாழ்ந்து என்னத்தை காணப்போகிறேன் என்ற போன்ற வசனங்களை கூறும் பொழுது அவை ஏதோ சாதாரணமான விஷயங்கள் என்று எடுக்காமல் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களோடு இருந்து இயலுமான வரைக்கும் அவர்களை வைத்திய சேவையை நாட வைப்பது, அது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அயலவர்களாக இருக்கட்டும், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் தற்கொலை உணர்ச்சி என்பது, அதை பற்றி சிந்திப்பது கொஞ்ச காலத்துக்கு நடந்து கொண்டு இருக்கும். அந்த மனநிலம் பாதிக்கப்பட்ட இடத்திலே திடீரென்று அந்த எண்ணம் திடீரென்று அவர்கள் செய்யப்போவதில்லை. அதை பற்றி சிலது காலம் அவர்கள் சிந்திப்பார்கள், அதை பற்றி திட்டமிடுவார்கள். அவை அந்த காலகட்டத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடும் உறவுகளோடோ அவர்களுக்கு கிட்டியவர்களுடன். எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் வாழ்ந்து என்னத்தை காணப்போகிறேன், எனக்கு வாழ்வதற்கு எனக்கு ஒரு காரணம் தெரியவில்லை போன்ற விஷயங்களை அவர்கள் கூறும் பொழுது அதை நாங்கள் ஓரளவுக்கு முக்கியமான விஷயமாக கருத்தில் எடுத்து, இது ஏதோ சொல்லுகிறார், இது சும்மா ஏதோ சொல்லுகிறார் என்று எடுக்காமல் அதை கொஞ்சம் கவனமாக எடுத்து அவருக்குரிய சேவையை வழங்கும் இடத்துக்கு அவரை கூட்டிச் செல்வது, அவரோடு அழைத்து செல்வது, வாருங்கள் நானும் வருகிறேன், நாங்கள் போய் ஒரு வைத்தியரை அணுகுவோம், அல்லது ஒரு உளவியலாளரை அணுகுவோம், அல்லது ஒரு கவுன்சிலர் ஆலோசனை வழங்குனரை அணுகுவோம் என்று சொல்லி அவர்களுடன் அணைத்து அவர்களை கூட்டி போய் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வது நாங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் சர்வே குறித்து கூறியிருந்தீர்கள். அந்த சர்வேயை நாங்கள் சரியாக அணுகுவதனூடாக இப்படியான விடயங்களை தவிர்க்க முடியும் என்பதாக. பொதுவாக ஏனைய நோய்களுக்கு பல சர்வேகள் காணப்படுகின்றன. எங்களுக்கு ஒரு வகையான புரிதல் என்பது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த மருத்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவராகத்தான் இருக்கின்றோம். மனநலம் என்பதற்கான சர்வேகள் என்னவாக இருக்கின்றன? ஆனால் அதே நேரத்தில் பார்த்தால் அந்த சர்வே எங்களுக்கு பெறுவதற்கு ஒரு அச்சமும் கூச்சமும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. பொதுவாக இது சார்ந்த தெளிவின்மை என்பதை தான் நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவில் மனநலத்திற்காக இருக்கக்கூடிய சேவைகள் என்னவாக இருக்கின்றன? ஆமாம், இலங்கையை பொறுத்தவரைக்கும் சேவைகள் நமது அயல் நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது உயர்ந்த தரத்தில் இருப்பதாக நாங்கள் பெருமையுடன் கூறிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையிலும் தங்கியிருந்து சிகிச்சை பெறக்கூடிய வார்டுகள் இருக்கின்றன. அதாவது கடுமையான மனநோய் வரும்பொழுது அவர்கள் தங்கியிருந்து வைத்தியம் தேவைப்படுகின்ற ஒரு அவசியம் இருக்கிறது. அதற்கான சேவைகள் சகல மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கின்றன. அடுத்ததாக எல்லா வைத்தியசாலைகளிலுமே கிளினிக் சாலைகள் இருக்கின்றன. அவை கிழமைக்கு ஒரு தரம் அல்லது மாதத்துக்கு ஒரு தரம் நடைபெறுகின்றன. இலங்கை முழுவதுமாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகளிலே இந்த கிளினிக்கள் இருக்கின்றன. அங்கு மாதத்துக்கு ஒரு தரமாவது ஒரு வைத்தியர் நோயாளியை பார்வையிடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே அநேகமான மக்களுக்கு அவர்கள் வீட்டிலிருந்து 10-15 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாக மாதத்துக்கு ஒரு முறையாவது வைத்தியர் வருகின்ற ஒரு கட்டமைப்பு இலங்கை சுகாதார சேவையில் இருக்கிறது. இது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் கூறியது போல அங்கு போனால் மற்றவர்கள் கண்டு எங்களை எப்படி பார்த்து விடுவார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த மனநோய்களிலே 300-400க்கும் இடைப்பட்ட மனநோய்கள் இருக்கின்றன. உதாரணமாக சிலருக்கு பொது இடத்திலே பலர் முன்னாலே எழுந்து ஒரு பேச்சு ஒன்றை செய்ய சொன்னால் அவர்கள் அதீதமாக வெட்கப்படுவார்கள், அதற்கு மறுத்து விடுவார்கள். இது கூட ஒரு மனநோய் தான். சோஷியல் ஃபோபியா என்று சொல்லுவோம். அதாவது மற்றவர்கள் மத்தியிலே ஒரு சிறு பேச்சோ அல்லது ஏதோ ஒரு செயற்பாடை செய்யும் பொழுது ஐயோ மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்கள் என்று அதீதமாக தயக்கத்துடன் அதிலே பங்களிக்காமல் இருப்பது கூட ஒரு மனநோய் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மது மொழியிலே எல்லாவற்றுக்குமாக சேர்த்து நாங்கள் பைத்தியம் என்கின்ற ஒரு சொல்லைத்தான் பாவிக்கிறோம். இதனுடைய துரதிர்ஷ்டம் அதுதான். சில கடுமையான மனநோய்கள் இருக்கின்றன, சில மனநோய்கள் மிகவும் சாதாரணமானவை. உதாரணமாக ஒருவர் மிக அதிகமான நேரத்தை கை கழுவுவதிலோ அல்லது குளிப்பதிலோ செலவழித்தார், அது கூட ஒரு மனநோய் தான். சிலர் இருக்கிறார்கள், ஒரு கதவை பூட்டினால் அதை பல முறையும் திருப்பி நாங்கள் சரியாக பூட்டி விட்டோமா என்று பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இது கூட ஒரு மனநோய் தான். ஸோ அப்போ எல்லா மனநோயும் அதீதமானவை மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இல்லை. நாங்கள் பைத்தியம் என்று நாங்கள் இனம் காணுபவர்கள் இந்த பாரதூரமான மனநோய் அதற்கு தகுந்த சிகிச்சை பெறாதவர்கள் தான் நாங்கள் பாதைகளிலோ அல்லது சில இடங்களிலோ வித்தியாசமாக நடப்பதை கண்டு அந்த பைத்தியம் என்று அவர்களுக்கு ஒரு குறியீட்டை வைக்கிறோம். அப்படி இருப்பவர்கள் மிக மிக குறைவானவர்களே. அநேகமானவர்கள் நான் கூறியது போல மிக சிறு பிரச்சனைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக எல்லோருக்குமே அந்த அவப்பெயர் வருவதனாலே எல்லோருமே அதற்கான வைத்தியத்தை பெறாமல் மிகுந்த வேதனையுடன் வாழ்க்கையை கழிப்பதை நாங்கள் காண்கிறோம். பொதுவாக நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு பல சேவைகள் இலவசமாக கிடைக்கின்றன. மக்களும் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை பெற முனைகின்றார்கள் என்றே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு எப்படியான உரிமைகள் ஒரு நாட்டில் காணப்படுகின்றன, இது தங்களுக்கு உரியது என்கின்ற ஒரு தெளிவில்லாமலே அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுவே சற்று ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. ஒரு ஆபத்தான நேரத்தில் கூட அது இலவசம் என்கின்ற மனநிலை தான் காணப்படுகின்றதே ஒழிய அது அவர்களுக்கானது என்கின்ற ஒரு மனநிலை என்பது அவர்களுக்கு காணப்படுவதில்லை. அந்த அளவில் இந்த மனநலம் சார்ந்தும் உரிமை சார்ந்தும் மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியதாகவே இருக்கின்றது. அதாவது மனநலம் மனித உரிமை என்று கூறுகின்றார்கள், அருமையான ஒரு தொனிப்பொருள் என்றே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய உரிமைகள் குறித்து அவதானம் செலுத்துவதும் அது சார்ந்த அறிவை பெறுவதும் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு மனித உரிமை என்று சொல்லும் பொழுது அது மக்களுக்கு உரித்தானது.
ஆகவே நான் ஒருவரது மனித உரிமையை நான் அவருக்கு வழங்க முடியாது, ஏனென்றால் அது அவரிடம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் மனித உரிமைகள் கிடைப்பதை தடை செய்து விடுகிறோம். ஆகவே நான் உங்களுக்கு உங்களது உரிமைகளை தருகிறேன் என்று சொல்லி நான் கொடுக்க முடியாது, ஏனென்றால் அது அவர்களுக்கே உரியது. ஆகவே நான் ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில வேளைகளிலே தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் மற்றவர்களது உரிமைகள் அவர்களுக்கு கிடைப்பதை தடை செய்து விடுகிறோம். ஆகவே இது மக்களுக்கு புரிய வேண்டும். நீங்கள் கூறியது போல துரதிர்ஷ்டவசமாக இலவசமாக சேவைகள் கிடைக்கின்ற இடத்திலே இது எனது உரிமை, இது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று என்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கு சேவை பெறுநருக்கும் இல்லாமல் போகிறது. அதனாலே சேவை வழங்குனருக்கும் அது அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. இரு பாலாருமே விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது அவர்களுடைய உரிமை, கொடுப்பது எமது கடமை என்பது. ஆகவே அரசாங்கத்துக்கு மனித உரிமைகளை பாதுகாப்பதிலே முக்கிய பங்கு இருக்கிறது. அது இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா அரசாங்கங்களுக்குமே அந்த மனித உரிமைகளை பாதுகாப்பதிலே முக்கிய ஒரு பங்கு இருக்கிறது. அதிலே சுகாதாரமும் ஒரு முக்கிய பணியாக அமைகிறது, அதிலே மனநலமும் ஒன்றாக அமைகிறது. கண்டிப்பாக, அதாவது உரிமைகளை எங்களுக்கானது என்கின்ற ஒரு தெளிவோடு நாங்கள் பெற்றுக்கொள்வதனூடாக அதை மறுக்காமல் இலவசம் என்று எண்ணாமல் எங்களுக்கானது என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பொதுவாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பல தாக்கங்களுக்கு சமூகமும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக காணப்படுகின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தான் இந்த அச்சம், கூச்சம் போன்றவை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக சமூகம் என்பது காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், எனக்கு இப்படி மனநிலை சார்ந்து சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லி விட்டாலே பல அவதூறு பேச்சுக்களையும் எங்களை ஒதுக்கி வைப்பவர்களாகவும் தான் இந்த சமூகம் காணப்படுகின்றது. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அவரிடத்தில் நாங்கள் பேசினால் எங்களுக்கும் அதே போன்ற பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தினால் சமூகம் இன்னும் அவர்களுக்கு பாரதூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. இதற்கு சமூகம் எப்படியாக பொறுப்பு கூற வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்? ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால், மனித உரிமைகளை வழங்குவது அரசாங்கத்தின் கடமை, மனித உரிமைகள் கிடைக்கிறது என்றது உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் தடையாக இருக்கின்றது என்று வரும் பொழுது அங்கு சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. நாங்கள் இன்னொருவரது மனித உரிமையை மீறுகிறோம், அவருக்கு மனித உரிமைகள் கிடைக்காமல் நாங்கள் தடையாக இருக்கின்றோம் என்ற ஒரு விளக்கம் இல்லாமல் நாங்கள் சிலரை கேலி பண்ணுவதோ அல்லது அவர்களுடைய மனநுகவைக்கூடிய விதத்திலே சில விதங்களை சொல்லுவதோ, அதனால் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துவதோ, நாங்கள் அவரது மனித உரிமையை மீறுகிறோம் என்ற ஒரு விளக்கம் இருக்குமாக இருந்தால், ஏனென்றால் ஒரு நாட்டின் ஒரு பிரஜை என்ற அடிப்படையிலே எங்களது மனித உரிமைகளை பாதுகாப்பதோடு எமது சமூகத்தின், எமது நாட்டின் பிரஜைகளின் மனித உரிமைகளை பாதுகாப்பதும் எமது பொறுப்பாக அமைகிறது. ஆகவே தனியே நாங்கள் ஒரு எலெக்ஷன் நடக்கிற காலத்திலே போய் ஓட்டு போடுவது மட்டும் எமது ஒரு குடியுரிமை, ஒரு குடிமகனது கடமை என்று பார்க்கும் பொழுது, ஒரு சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம், அதாவது ஒரு நாட்டினே ஒரு குடிமகனாக இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்கிறது. ஆகவே துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இதை சரியாக விளங்கி கொள்ளாததாலே உளநல பிரச்சனைகள் என்றால் என்ன, அதற்கு சரியான விதத்திலே அவர்கள் உதவி பெறாவிட்டால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அது எவ்வாறாக ஒரு மனித உரிமை மீறலாக இருக்கப் போகிறது, அதற்கு நான் அறியாமல் பங்களிப்பு செய்து விட்டேனா, ஒருவருக்கு மனித உரிமை கிடைப்பதை நான் தடையாக இருக்கிறேனா என்று நாங்கள் சிறிது சிந்தித்து பார்ப்பது மிக முக்கியம். ஏனென்றால் உடல்நல பிரச்சனைகள் என்பன எங்கள் எல்லோருக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அது உலகத்திலே 100 பேர் எடுத்தால் அதில் 10 பேர், அதுக்கு மேலானவர்களுக்கு கூட நிச்சயமாக உடல்நல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே உடல்நல பிரச்சனை இருப்பவரை பார்த்து நாங்கள் எள்ளி நகையாடுவதோ அல்லது அவர்களை கேலி பண்ணுவதோ மிகவும் தப்பான ஒரு விஷயம். என்றால் அது நாளைக்கு எனக்கு நடக்கலாம், எனக்கு கிட்டியவர்களுக்கு நடக்கலாம். ஆகவே ஒருவரை பார்த்து நான் எள்ளி நகையாடும் பொழுது, கேலி பண்ணும் பொழுது, அதனாலே அவர் போய் அதற்கான சேவையை பெறுவதற்கு நான் தடையாக இருக்கிறேன் என்று சொன்னால், நாளைக்கு எனக்கு அந்த பிரச்சனை வரும் பொழுது நான் எவ்வாறு துணிந்து போய் அதற்கான உதவியை பெறப்போகிறேன், அல்லது எனது வேண்டியவர்களுக்கு, எனது பிள்ளைகளுக்கோ அல்லது எனது பெற்றோருக்கோ உடல்நல பிரச்சனை வரும்பொழுது நான் எவ்வாறு துணிந்து செல்லு உதவி பெறப்போகிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த மனித உரிமை என்ற விஷயத்தை நாங்கள் கவனமாக வைத்து கொண்டால், நான் கூறியது போல இலங்கையிலே சேவைகள் நாங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, நாங்கள் இன்னும் முன்னேற்ற இடம் இருக்கிறது, ஆனால் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட அங்கு
தேவைப்படுகிறவர்கள் எல்லோரும் அந்த சேவையை பெற்றுக்கொள்கிறார்களா என்றால் நாங்கள் இல்லை என்று தான் கூற வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக காரணமாக நீங்கள் கூறிய அந்த காரணம், சமூகம் இந்த எள்ளி நகையாடுவது, அதை ஒரு கேலி பண்ணுவது, அதை ஒரு தரக்குறைவான ஒரு விஷயமாக பார்ப்பது துரதிர்ஷ்டவசமாக இன்று மேலோங்கி இருக்கிறது. அதற்கு சமூகம் பொறுப்பு கூற வேண்டும், அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். இப்படியான கேளிக்கையான விடயங்கள் என்பது பாரதூரமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. அதே போன்று பார்த்தால் குடும்பத்தை நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. சில நேரத்தில் குடும்பத்திலேயே இவ்வாறான உரிமைகள் எங்களுக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டு விட்டாலே மறுக்கப்படுகின்றன. பொதுவாக ஒரு நோய் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவர்கள் நடமாடக்கூடாது, அங்கேயே அமர்ந்திருக்க வேண்டும், இதனை செய்யக்கூடாது போன்ற வரையறைகளை உருவாக்கி விடுவார்கள். அதே நேரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் இன்னும் பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது அங்கே எங்களுக்கான உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன. ஏதோ ஒரு வகையான ஒரு அடக்குமுறை என்பதும் காணப்படுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், இது நாங்கள் சமூகத்திற்கு அழைத்தவரத்தோடு சேர்ந்த விஷயம்தான். நிச்சயமாக உளநலம் பாதிக்கப்பட்டவருக்கும் தனது வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பதற்கான ஒரு உரிமை இருக்கிறது. சமூகத்திலே அவரும் ஒரு பிரஜையாக இயங்குவதற்கான ஒரு உரிமை இருக்கிறது. சமூகத்திலே நடக்கும் செயற்பாடுகளிலே பங்கேற்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமைகள் நாங்கள் கிடைப்பதற்கு உறுதி பண்ணுகிறோமா? நீங்கள் கூறியது போல துரதிர்ஷ்டவசமாக இந்த சமூகம் ஒரு கேலியாக ஒரு பிழையான விதமாக பார்க்கின்ற விஷயத்தாலே குடும்பத்தவர்கள் சில வேளைகளிலே உளநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உளநோய்க்குள்ளானவர்களை சமூகத்துக்கு வெளியாக்காமல் வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் வெளியே போனால் மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் எங்களுக்கு அவமானமாகிவிடும், மற்றவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதிலே கஷ்டமாகிவிடும், எங்களை சமூகம் இவ்வாறு பார்க்க போகிறது. இவ்வாறான சில கருத்துக்களாலே அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், சமூகமயமாக்கப்படுவது அங்கு குறைகிறது. இது நிச்சயமாக அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு மனித உரிமை மீறலாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உறவினர்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறார்களோ சில நேரங்களிலே அவர்களது உரிமைகளை மீறுபவர்களாக இருப்பது கவலைக்குரிய ஒரு விடயம். அதே போன்று சேவை பெறுநர்களை காட்டிலும் சேவை வழங்குனர்கள் குறித்தும் நாங்கள் பேச வேண்டியது மிக முக்கியமாகவே இருக்கின்றது. அதாவது சேவை பெறக்கூடியவர்கள் அவர்களை தான் சந்திக்கப் போகின்றார்கள், அவர்கள் எப்படி அவர்களை நடத்துகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் இவர்களுடைய மனநிலையும் காணப்படுகின்றது. ஒரு அச்சம் காணப்படும். சில நேரம் அவர்கள் தகாத வார்த்தைகளை பேசிவிட்டாலோ அல்லது கோபம் அடைந்து ஏதாவது சொல்லிவிட்டாலோ, இவர்களை கௌரவமாக நடத்தாவிட்டாலோ அவர்களுக்கு மீண்டும் அங்கு செல்வதற்கு ஒரு பயம் என்பது காணப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த சேவை வழங்குனர்கள் எப்படி அவர்களை நடத்த வேண்டியவர்களாக காணப்படுகின்றார்கள்? ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே கூறினேன், இலங்கையிலே மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிலே சேவைகள் இருக்கின்றன என்று. நாங்கள் அது பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ற விஷயத்தை நான் கூறியிருந்தேன், அது உண்மைதான். ஆனால் அதே நேரம் நீங்கள் கேட்ட இந்த கேள்வி, அந்த சேவை எந்த அளவுக்கு எங்களுக்கு அணுகக்கூடியவையாக இருக்கின்றன, எந்த அளவுக்கு எனது கௌரவத்தை பாதுகாப்பதாகவும் எனது மரியாதையை பாதுகாப்பதாகவும் அந்த சேவைகள் இருக்கின்றன. ஏனென்றால் நான் இங்கு அவர்களிடம் உதவியை கேட்க போனாலும், அவர்கள் எனக்கு சேவை செய்ய போனாலும், நான் கேட்கப் போவது எனது உரிமையை அல்லது எனது பிள்ளையின் உரிமையை, எனக்கு வேண்டியவரின் உரிமையை. ஆகவே அந்த உரிமை என்பது வழங்கப்பட வேண்டியது அரச சேவையின் ஒரு கடமைப்பாடாக அங்கே இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல சேவை வழங்குனர்கள், இதில் நான் வைத்தியர்கள், தாதியர்கள், அங்கிருக்கும் மற்ற சக ஊழியர்களை குறிப்பிடலாம், சில வேளைகளிலே அவர்களது உரிமையைத்தான் நாங்கள் வழங்குகின்றோம், நாங்கள் இங்கு விசேடமாக ஒன்றும் செய்யவில்லை, இது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது என்றதொரு விளங்காமல் ஒரு தவறான மனப்பாங்கிலே சில வேளைகளிலே நாங்கள் அவர்களை அணுகுகின்ற ஒரு தன்மையை காண்கிறோம். சில வேளைகளிலே அது வார்த்தை பிரயோகங்களாக இருக்கலாம், அவர்களுடைய கருத்துக்கு செவிமடுக்காத தன்மையாக இருக்கலாம், அவர்களை நாங்கள் நடத்துகின்ற ஒரு விதமாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு வைத்தியரை பார்க்க போகும் பொழுது அங்கு நோயாளிக்கும் நோயாளியுடைய வருவருக்கும் இருக்க கதிரை வழங்கப்படுகிறதா, எவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் வைத்தியர், தாதியர், மற்ற ஊழியர்கள் எவ்வாறு அழைக்கிறார்கள், அங்கு அவமானப்படும்படியாக, நான் வெட்கப்படும்படியான வார்த்தைகள் அங்கு பாவிக்கப்படுகின்றனவா, இவை மிக முக்கியமானவை. ஏனென்றால் இங்கு நான் சரியான முறையிலே வரவேற்கப்படாவிட்டால், நான் கௌரவமாக மரியாதையுடன் நடத்தப்படாவிட்டால் நான் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள செல்வேனா என்பதிலே ஒரு கேள்வி எழுகிறது.
அல்லது எனது ஒரு பிள்ளைக்கோ எனது மனைவிக்கோ அல்லது எங்களது கணவருக்கோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போவோமா? அங்கு அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அவர்கள் நடந்து கொள்கிற விதங்களிலே தவறுகள் இருப்பதால் நாங்கள் போகாமல் விட்டோமானால் நாங்கள் மனித உரிமை மீறல் ஒன்று நடக்கிறது. ஆகவே இதை சேவை வழங்குனர்களுக்கும் தெளிவூட்டல் மிக முக்கியம். சேவை வழங்குனர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கு வழங்குவது அவர்களுக்காக நாங்கள் விசேடமாக எதையும் செய்யவில்லை, அவர்களது உரிமையைத்தான் நாங்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்துகிறோம். இது எங்களது கடமை என்பதை விளங்கி கொண்டு நடந்து கொள்வது மிக முக்கியம். சேவை பெறுநர்களும் என்ன செய்வது, இங்கு இலவசமாகத்தானே தருகிறார்கள், நாங்கள் ஈச்சு வாங்கித்தானே ஆக வேண்டும், எனது மரியாதையாக நடத்தாவிட்டால் நான் என்ன செய்வது, வேறு வழியில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை விட்டு இங்கு எனக்கு கிடைப்பது எனது உரிமை. ஆகவே எனது உரிமை மீறப்படும் இடத்திலே அல்லது மீறப்படும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற இடத்திலே அதை பற்றி நான் கேட்கின்ற ஒரு உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியமானது. துரதிர்ஷ்டவசமாக இலங்கையிலே இவ்வாறான சேவைகள் கிடைப்பதிலே அணுகுமுறைகளிலே தவறுகள் இருக்கும் பொழுது கூட மக்கள் அதை தட்டி கேட்பதற்கு தயங்கி நிற்பதும் பின்னிற்பதும் சேவைகள் முன்னேறாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக சேவை வழங்குனர்கள் சில சமயங்களில் தகாத முறைகளில் நடந்து கொள்வதின் ஊடாக நோயாளர்கள் அதீதமாக பாதிக்கப்படுகின்றார்கள். சேவை வழங்குனர்களின் சிந்தனையில் இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் கொடுப்பது அவர்களின் உரிமை, உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டியது மிக அவசியம். அதே நேரத்தில் அவர்களோடு கனிவாக பேசுவது, கௌரவமாக நடத்துவது என்பது மிக மிக முக்கியம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக வைத்தியர் கூறியிருந்தார். அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் குறித்தும் நாங்கள் பேச வேண்டும். பொதுவாக பெரியவர்களுக்கு இந்த மனநலத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஏதாவது அறிகுறியை வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளில் பொறுத்தமட்டில் இதை நாங்கள் அறிந்து கொள்வது என்பது மிகவும் சிரமமான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. எல்லா குழந்தைகளும் ஒரே வகையான செயற்பாட்டில் தான் இருப்பார்கள். இந்த குழந்தைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டதா அல்லது எப்படியான வித்தியாசங்கள் தென்படுகின்றன என்பதை பெற்றோர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது. எப்படி நாங்கள் அதனை தெரிந்து கொள்வது? ஆமாம், இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த கோவிடுக்கு பின்னான காலப்பகுதியிலே அநேகமான பிள்ளைகளும் உள்ள நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள், உள்ள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஆகவே முக்கியமாக பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, அவர்களுடைய கல்வி மட்டத்திலே பாரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது இது ஒரு உடல்நல பிரச்சனையால் ஏற்படுகிறதா, அல்லது பாடசாலைக்கு போக விருப்பம் இல்லை என்ற ஒரு பிள்ளை அடம் பிடித்து சண்டை பிடிக்கும் பொழுது அங்கு ஒரு உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்ததாக சில வேளைகளிலே இரவு நேரங்களிலே அவர்கள் தூங்குகின்ற வேளைகளிலே அவர்கள் சலம் கழிக்கின்ற ஒரு தன்மை ஒரு வயது வரை அவர்களுக்கு அது இல்லாமல் போய்விடும். பிறகு அவர்கள் படுக்கிற இடத்திலே நித்திரை கொள்கின்ற நேரத்திலே சலம் கழிக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி மீண்டும் கழிக்க துவங்கி விடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு உளப்பிரச்சனையின் ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். அத்தோடு கோவப்படுவது, சண்டை பிடிப்பது, அவர்களுடைய நடத்தைகளிலே மாற்றங்கள் பாரிய அளவில் ஏற்பட்டு அது கொஞ்சம் காலத்திற்கு தொடர்ந்து நடக்கிறது என்று சொன்னால் அது உளப்பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமையலாம். அதற்காக நாங்கள் உதவி பெற்றுக்கொள்வது, ஒரு பாடசாலைகளிலே உளவள ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், அநேகமான பாடசாலைகளிலே இருக்கிறார்கள், அதே போல் மாவட்டத்திலே இருக்கிறார்கள், சிறுவர் பாதுகாப்பு பிரிவுகளிலே உளநல ஆலோசகர்கள், சிறுவர் சம்பந்தமாக பயிற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல வைத்தியசாலைகளில் பல இடங்களிலே நாங்கள் இந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம். நீண்ட காலத்துக்கு பெற்றுக்கொள்வது முக்கியமாக சிறுவர்கள் என்று வரும் பொழுது அது மிக முக்கியமாகிறது. கண்டிப்பாக அதீத கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது சிறுவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில். அதே போன்று பார்த்தால் அக்டோபர் 10 சர்வதேச மனநல தினமாக காணப்படுகின்ற நிலையில் இலங்கையை பொறுத்த மட்டில் எப்படியான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, பொதுவாக இப்படியான உரிமைகள் சேவைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக அறிவுறுத்துவதற்கு? ஆமாம், பல்வேறு நடவடிக்கைகளை சுகாதார திணைக்களம் உடல்நலப் பிரிவு மேற்கொண்டு வருகிறது. இது மாவட்ட அடிப்படையிலே விழிப்பூட்டும் சம்பவங்கள், பல பேச்சுக்கள், பல கலந்துரையாடல்கள் நடக்கின்றன. முக்கியமாக இது உரிமை என்று விளங்கி கொண்டு நாங்கள் ஏற்கனவே கூறியது போல அது தனிப்பட்ட நோயாளர்கள் சில வேளைகளிலே அல்லது குடும்பத்தவர்கள் தனியே சென்று தமது உரிமை என்று தட்டி கேட்பது கஷ்டமாக இருக்கலாம். அவ்வாறான இடத்திலே நாங்கள் குழுவாக பலர் ஒன்றாக சேர்ந்து எமது பிரதேசத்திலே நாங்கள் உடலெல்லாம் நன்றபடியாக கிடைக்குவதற்கு நாங்கள் உறுதி செய்ய வேண்டும்.
எங்களது கிளினிக்களுக்கு வைத்தியர்கள் வந்து நேர காலத்துக்கு நடத்த வேண்டும், சரியான முறையிலே நோயாளிகளை அணுக வேண்டும் என்று ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் பொழுது அங்கு நிச்சயமாக உதவி பெறுபவர்களுடைய பலம் அதிகரித்திருக்கிறது. பல மாவட்டங்களிலும் சேவை பெறுநர்களின் குழுக்கள் அமைக்கப்பட்டன பல வருடங்களுக்கு முன்னால். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல இடங்களிலே அவை செயலிழந்த நிலையொன்று காணப்படுகிறது. ஆகவே அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதனூடாக மட்டுமே பல இடங்களிலே நாங்கள் நமது உரிமையை பெறுவது என்பது தனிப்பட்டவராக சென்று செய்வது சில வேளைகளிலே கஷ்டமாக இருக்கின்றது. கண்டிப்பாக செயலிழந்து இருப்பமைக்கான காரணம் என்னவாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அது சார்ந்த தெளிவின்மை என்பதாகவா? மற்றது நாங்கள் இதிலே என்ன செய்ய போகிறோம், ஏதோ சேவைகள் வழங்குகிறார்கள் தானே, இதை நாங்கள் இப்போ தட்டி கேட்பது சரியா, அல்லது இதிலே நாங்கள் சேர்ந்து செய்வதால் என்ன பிரயோசனம் பெறப்போகிறது? அதாவது மனித உரிமைகள் என்பது மக்களின் அடிப்படையில் தங்கியிருக்கிறது. அது எமக்கு உரித்தானது என்றாலும் எமக்கு உரித்தானது என்று நாங்கள் விளங்கி கொள்ளாவிட்டால் எனக்கு சில வேளையிலே அது எனது மனித உரிமைகள் கிடைக்காமல் போய்விடலாம். ஆகவே மனித உரிமைகள் என்பதற்காக நாங்கள் எப்பொழுதும் அதை பற்றி அவதானமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அந்த மனித உரிமைகள் கிடைப்பதிலே சில தவறுகள் நடக்கின்றன, சரியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தனியாகவோ அல்லது சேர்ந்தோ குரல் கொடுக்க வேண்டியது எமது கடமை, அது எமது ஜனநாயக உரிமை. ஆகவே நிச்சயமாக அதை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுகாதாரம் என்பது, மனநலம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம். அது குறிப்பிட்ட ஒருவருக்கு மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்குமே மனநல பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இது சம்பந்தமான உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் அவதானமாக இருப்பது எங்களுக்கும் நமது சமூகத்துக்கும் நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சேவைகள், உரிமைகள், அதே போன்று எப்படியான விழிப்புணர்வு செயற்பாடுகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாக பேசியிருந்தோம். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய விடயம், இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு மனநலம் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எவையெல்லாம் காரணமாக இருக்கின்றன? பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன, தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. சில காரணங்கள் பரம்பரையாக வருகின்ற காரணங்கள், பரம்பரையியல் காரணங்கள், அவற்றுக்கு நாங்கள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் அண்மையான உறவினர்களை நாங்கள் திருமணம் செய்வதை தவிர்த்து கொள்வது நிச்சயமாக அதற்கு உதவும். துரதிர்ஷ்டவசமாக இன்னும் நமது நாட்டிலே சில இடங்களிலே மிக அண்மைய சொந்தங்களை திருமணம் செய்கின்ற ஒரு வளமை இருக்கிறது. அதை நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம். அடுத்ததாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், அவையும் உளநல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. முக்கியமாக மதுப்பாவனை, போதைப்பொருள் பாவனை எங்களுக்கு உளநோய்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக எமது நித்திரையை நாங்கள் எவ்வாறு சரி செய்து கொள்கிறோம் என்றால், தூக்கம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மிக அவசியமான ஒரு விஷயம். துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது இரவிரவாக தொலைக்காட்சிகள், அதே போல் சமூக வலைத்தளங்கள் என்ற பிரச்சனைகள் இருப்பதாலே நாங்கள் தூங்குவதிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஸோ சரியான அளவு தூக்கம் கிடைக்காவிட்டால் நிச்சயமாக உளநல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஆகவே அதே போல் உடல் ஆரோக்கியத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விதமாக குறிப்பிட்ட அளவு தேகப்பியாசம் செய்வது உடல் ஆரோக்கியத்துக்கும் உளநலத்துக்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும். அவ்வாறாக எமது உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ள நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆனால் அதற்காக அவற்றை செய்வதால் மட்டும் 100% நாங்கள் தடுத்துவிட முடியாது. நிச்சயமாக உளநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் இவ்வாறு கவனமாக இருப்பதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தூக்கமின்மை என்பதே மிக பெரும் ஒரு காரணமாக மாறி இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களையும் நாங்கள் காரணமாக பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. இப்படி எங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் சீராக அமைத்துக் கொள்வதனூடாக இப்படி வரக்கூடிய மனநல பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக கூறியிருந்தீர்கள். இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக மனநலம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அக்டோபர் 10 மனநல தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. அதுவும் தொனிப்பொருளாக காணப்படுவது என்பது மனநலமும் ஒரு மனித உரிமை என்பது. அந்த மனநலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் என்னவாக இருக்கின்றது? அதனை எவ்வாறு பாதுகாப்பது? உளம் ஆரோக்கியமாக இருந்தாலே உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள், நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த அளவில் இந்த மனநலத்தை பாதுகாக்க எப்படியான விடயங்களை கையாள வேண்டும்? நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? ஆமாம், மனநலம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் கொடுப்பது இல்லை, அல்லது கொடுப்பது காணாது என்று சொல்லலாம். ஆகவே அந்த மனநலத்தைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து
நான் நல்ல மனநிலையிலே இருக்கிறேனா, நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேனா, நான் எனது உணர்வுகளை எவ்வாறு ஒரு கட்டமைப்புக்குள் வைத்திருக்கிறேன், எவ்வாறாக அவற்றை பரிபாலிக்கிறேன். அதீதமாக உணர்ச்சி வசப்பட்டு நான் சில வேளைகளிலே கோபமோ அல்லது எரிச்சலோ என்னையும் மற்றவர்களையும் தாக்குகிறேனா, நான் சரியான அளவு நித்திரை செய்கிறேனா, ஆரோக்கியமான பொழுதுபோக்குகள் ஆரோக்கியமான தேகப்பியாசங்களை நான் செய்கிறேனா, நான் எவ்வளவு நேரத்தை சோஷியல் மீடியா போன்ற விஷயங்களிலே செலவழிக்கிறேன், இது அதிகமாக இருக்கிறதா. ஸோ இவ்வாறான விஷயங்கள், ஆரோக்கியமான உணவுகளை நான் உட்கொள்கிறேனா, ஏனென்றால் நாங்கள் உட்கொள்ளும் உணவுகள் கூட மிக முக்கியமானவை. நான் சில வேளைகளிலே அதிக அளவாக போதைப்பொருளோ அல்லது மதுப்பாவனையோ அல்லது சிகரெட் பாவனைக்கோ தூண்டப்படுகிறேனா, நான் பழகும் நண்பர்கள் அவ்வாறான விஷயங்களை தூண்டுகிறார்களா, நான் எவ்வாறு அதை முகம் கொடுக்கப் போகிறேன். சில விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய உளப்பிரச்சனைகள் பலவற்றையும் குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உளம் சந்தோஷமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பல தீய விடயங்கள் எங்களை தீண்ட காத்திருக்கின்றன. இருந்தாலும் அவற்றை கையாளாது எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கின்றன, அதனை நாங்கள் செயற்படுத்துவதனூடாக எங்களுடைய மனநலம் என்பது பாதுகாக்கப்படுகின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முழுமையாக மனநலமும் ஒரு மனித உரிமை, எப்படியான உரிமைகள் எங்களுக்கு காணப்படுகின்றன, அந்த உரிமைகளை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது போன்ற பல விடயங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார் விசேட உளநல மருத்துவர் கணேசன் அவர்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்த விடயம் என்பது இன்றைய காலத்திற்கு தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது. எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அன்றாடம் மனதளவில் சிறிதளவேனும் பாதிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றோம். ஏதோ ஒரு அழுத்தம் எங்களை தாக்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. அந்த அழுத்தத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அது சார்ந்த பல உரிமைகள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. அந்த உரிமைகள் குறித்த அறிவு எல்லா மனிதர்களுக்கும் தேவை என்பதை இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்க